ஏற்காடு இடைத்தேர்தலை புறக்கணித்துள்ள பாமக அடுத்த ஆண்டு வரவுள்ள லோக்சபா தேர்தலுக்கான முதல் கட்ட பட்டியலில் 5 வேட்பாளர்களை அறிவித்துள்ளது. சென்னையில் திங்களன்று பாமக நிறுவனர் ராமதாஸ் பத்திரிகையாளர்களை சந்தித்தார். டிசம்பர் 4ஆம் தேதி ஏற்காட்டு சட்டசபை தொகுதிக்கான இடைத்தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை என்று கூறிய ராமதாஸ் வரும் லோக்சபா தேர்தலுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார். கிருஷ்ணகிரியில் பாமக தலைவர் ஜி.கே. மணி, அரக்கோணத்தில் முன்னாள் மத்திய அமைச்சர் வேலு, ஆரணியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, சேலத்தில் பாமக இளைஞரணி செயலாளர் அருள் மற்றும் புதுச்சேரியில் முன்னாள் எம்.எல்.ஏ. அனந்தராமன் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். வரும் 2014 லோக்சபா தேர்தலில் தேசிய கட்சிகளோ திராவிட கட்சிகளோ இல்லாமல் பாமக தலைமையில் சமூக ஜனநாயக கூட்டணி களம் இறங்கியுள்ளதாக ராமதாஸ் தெரிவித்தார். பொதுக்குழு எடுத்த முடிவு தேசிய கட்சிகளோடும் திராவிட கட்சிகளோடும் கூட்டணி வைப்பதில்லை ஒரு முடிவு. திமுக, அண்ணா திமுக இந்த 2 கட்சிகளும் 46 ஆண்டு காலமாக தமிழகத்தை ஆண்டு சீரழித்து சமூக, பொருளாதார, பண்பாட்டு, அரசியல் ரீதியாக வளரவில்லை. தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் டெல்லியிலே அங்கே போராடி அல்லது வாதாடி நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உரிமைகள் இவர்கள் மீட்டுக் கொடுக்கவில்லை. பெயரளவுக்கு முயற்சி எடுத்தார்கள். இது ஒரு முக்கியமான பிரச்சாரம். ஏற்காடு தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடாது, எந்த கட்சியையும் அது ஆதரிக்காது. லோக்சபா தேர்தலில் அன்புமணி போட்டியிடுவது உறுதி என்று கூறியுள்ள ராமதாஸ் மற்ற வேட்பாளர்கள் விவரம் விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் கூறினார்.